ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து தமிழன் ஃபேஸ் டிபி. இப்போ நாங்கள் தான் இப்போ புதுசாக சேனல் திறந்தோம். இப்போ தான் நாங்கள் இப்போ இந்த சேனலை திறந்ததுக்கு மீன்ஸ் ஏன் தமிழ் ஃபிஷ்ஷுன்னு வச்சோம்னா நாங்கள் தமிழாக்கள் எல்லோரும் ஃபிஷ் இருந்தால் இப்போ வந்து நாங்கள் இப்போ செய்ய தொடங்கினாங்க. இப்போ நாங்கள் எங்களோட வீட்டில் ஒரு ரூம் மாதிரி ஒன்று இருந்தது, அதில் வந்து இப்போ நாங்கள் செய்ய தொடங்கினாங்க. இப்போ நான் உங்களுக்கு வாங்க காட்டுறோம் உங்களுக்கு எங்களோட ஃபிஷ் எல்லாம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதான் எங்களோட ரூம். நாங்கள் எங்களுக்கு எவ்வளவு சிக்கனமாக பயன்படுத்த முடியுமோ அவ்வளோ சிக்கனமாக பயன்படுத்திட்டோம். பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ்ஷாக கூட இல்லை, எல்லா சட்டி முட்டை எல்லாம் தான் இருக்குது எங்கள்கிட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நாங்கள் கப்பி விட்டுருக்கோம் 3 பேர். நாங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இது செய்வோம் வேண்டே ஒரு 2 வாரத்துக்கு முன்னாலே பிளான் போட்டோம். பார்த்தா இவ்வளோ நாளுக்கு பிறகு தான் செய்கிறேன்ட்டு வந்தது எனக்கு. பிறகு நாங்கள் இது 2 சொல்லி காப்பி வாங்கினாங்க. பார்த்தீங்கன்னா ஒன்று செத்துட்டு, அதனால் இப்போ 3 காப்பி தான் இருக்குது. அடுத்த நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைகர். ஆக்சுவலாக இது இப்போ நாங்கள் இன்றைக்கு தான் வாங்கிட்டு வந்தோம். பார்த்தீங்கன்னா இந்த தெரியும் உங்களுக்கு. இது நாங்கள் பிளான்ட் ஃபோக்ஸ்டெயில் எல்லாம் கிடக்கு கலந்து இது வாங்கி இன்றைக்கு தான் ஆச்சு. இதுக்குள்ளே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு விலங்கு இல்லைன்னு இது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குட்டி இது மீன் உண்டு. என்னென்னா இது ஃபுல் ரெட் கப்பி, சரியான சின்ன இந்த மீன். அடுத்த நாங்கள் இப்போ நான் வந்து நான் ஸ்ரீலங்காவில் இருக்கிறோம். இப்போ எங்களுக்கு வந்து டைம்ண்டா இப்போ நாங்கள் எத்தனை மணிண்டா சும்மா பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு 4:40 ஆகுது. 4:40 4:50 ஆகுது. இப்போ தான் நாங்கள் நெட்டெல்லாம் செய்கிறோம், நுழம்பு நெட்டதெல்லாம் இப்போ தான் வெட்டி போகிறோம் எல்லாத்துக்கும். அப்போ நுழம்பு போகிறான்னு சொல்லி இப்போ நான் இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு கடிச்சிருக்கேன். காட்டுறேன் உங்களுக்கு இல்லைங்களா. இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இது என்னென்ன பேர் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. நாங்கள்டா குண்டு மோலின்றாங்க, பலூன் மோலி குண்டு மோலின்றாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேர் சேர்ந்து செய்கிறோம். டிபின்டா அப்புறம் ஷார்ட்ஸில் போடுறேன் டிபி காட்டு. பார்த்தீங்கன்னா குண்டு மோலி ஒரு பேர் வாங்கி விட்டுருக்கேன். இப்போ அடுத்தது உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா எனக்கு பேர் தெரியாது, பேர் தெரிஞ்சால் நீங்கள் ஜீப்ரான்றான் ஃப்ரெண்ட் கூடிய கமெண்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இது நான் வடிவாக இருக்கேன்னு சொல்லி தான் வாங்கினேன். இது ரொம்ப இது பெருசானு. இது பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அப்போ அவ்வளோ சிக்கனமாக பயன்படுத்தலாமோ அவ்வளோ சிக்கனமாக நாங்கள் பயன்படுத்திருக்கோம். அடுத்ததை காட்டுறோம் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு பேசன் உண்டு, இது எடுத்துனாங்க. பார்த்தீங்கன்னா இது நார்மல் மோலின்ற நாங்கள் அதை குண்டு மோலி என்ன அதுக்குள்ளே இருக்கிறது. இது நார்மல் மோலின்னு காட்டினாங்க. இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தான் வாங்கினாங்க. இதில் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இனிமேல் தான் நெட் அடிக்கணும் எல்லாத்துக்கும். பார்த்தீங்கன்னா ஷீட் போடுவோம்னு தான் எங்களுக்கு பிளான் இருந்தது. பிறகு டக்குண்டு செய்ய சில மீனெல்லாம் டக்குண்டு வாங்கிட்டு வரேன். நெட்டு போட இல்லாமல் அந்த ஷீட் அந்த நிலத்திட இருக்கிற ஷீட் வாங்கி இல்லாமல் சாரி விரிச்சிருக்கேன். எங்கள் அம்மா சாரியை வாங்கி விரிச்சிருக்கேன். பார்த்தீங்களா. சரி, இப்போ நான் உங்களுக்கு முன்னுக்கு போயிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்ற வீட்டில். இதான் ஃப்ரெண்ட்ஸ் லுக். ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கதவை அடிப்போம் பிளான் இருந்தேன். நாங்கள் கதவை அடிக்க இந்த சிவத்தில் ஆணியும் இல்லை எங்கிட்ட விட்டு. அதனால் என்ன செய்கிறேன்ட்டு தெரியாமல் இதில் என்ன செஞ்சினாங்கண்டா, இது பார்த்தீங்கன்னா நூலை போட்டு கட்டி வச்சுருக்கேன், வயிறை போட்டு. இந்த பாருங்கள் எத்தனை குழிக்கிட்டே இருக்குன்னு பாருங்களேன், காட்டுறேன் உங்களுக்கு. குழியாக தோண்டு வடிச்சடிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இந்த ஒரு குழி இந்த இத்தனை குழியெல்லாம் கிடையாது. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இத்தனை குழியை அடித்து ஒன்றுலையும் அது நிற்கலை. சத்தியமாக கடுப்பாயிட்டு மாமா இப்போ மட்டை பக்கம் மாற்றி அடிச்சிருக்கேன். இங்கே பாருங்க எத்தனை தோண்டு பிஞ்சு கிடக்குண்டு. இங்கால பக்கமும் பார்த்தீங்கன்னா நாங்கள் நூல் போட்டு தான் கட்டி வச்சுருக்கேன். வேறு என்ன சொல்கிறது இருக்குது. முதல் இது நாங்கள் நிறைய இது பட்டம் வைக்கிற இடம். அதான் பார்த்தீங்கன்னா அதில் ADPK கைடுன்னு இருக்கும். அது நாங்கள் இது மீன் வைக்கிறேன் பட்டம் வைக்கிற ரூம் நாங்கள் பார்த்துட்டாங்க. அப்புறம் மாறி அப்படியே இப்படி வந்திருக்கு. இது சும்மா பூனையா ஒன்றும் பூனை போகாமல் பூனை வர்றது எங்கள் வீட்டில் நிறைய பூனை நிற்கிது. இப்போ அது போகாமல் இருக்கக்கூடாதுன்னா இந்த நெட் அடிச்சுனாங்க. அது பார்த்தீங்கன்னா கேட்டு நிறுத்து விட்றேன் ஃப்ரெண்ட் போய். இந்த இப்படி தான் இருக்குது. இப்படி தான் இருந்தது முதல். நெட்டெல்லாம் அடிக்கலை, இப்போ தான் புதுசாக நெட் அடிச்சுனாங்க.
இப்போ இனிமேல் என்ன சொல்கிறது உங்களுக்கு நான் இருக்குது, இனிமேல் வர்ற அப்டேட் நாளைக்கு வரும் உங்களுக்கு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா.